Hi friends, welcome to another video. எனக்கு நடந்த ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து April 23rd மார்னிங் ஒரு 9:40 போல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியில் வந்து ஒரு ஃபுட் ஆர்டர் வந்து நான் ப்ளேஸ் பண்ணுறேன். எக்ஸாக்டாக வந்து 9:40க்கு நான் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறேன். 9:41 ஆகிறதுக்குள்ளே ஒரு 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ்லேயே வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டரை வந்து கேன்சல் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆப்குள்ளே போய்ட்டு இந்த கேன்சல் தி ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை வந்து நான் தேடுறேன். ஆப்பில் வந்து அந்த பட்டனே இல்லை. இன்ஸ்டெட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் த சப்போர்ட் டீம் ஃபார் கேன்சலேஷன் அப்படின்றாங்க. ஸோ கஸ்டமர் சப்போர்ட் ஏஜென்ட் வந்து நம்மகிட்ட பேசுறதுக்குள்ளே ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகிடுது. ஆர்டரும் வந்து ப்ளேஸ் ஆகிடுது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு, உங்களோட டெலிவரி பார்ட்னர் வந்து இன்னும் நாங்கள் அசைன் பண்ணல, நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க, கேன்சல் பண்ணிட்டுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு சாட்டில் கேட்குறாங்க. அவங்க எக்ஸாக்டாக என்ன கேட்குறாங்க அப்படிங்கிற ஸ்க்ரீன்ஷாட்டை நான் வந்து உங்களுக்கு போடுறேன். யுவர் ஆர்டர் இஸ் ஆன் டைம் அண்ட் இட் வில் பி டெலிவர்ட் இன் தி நெக்ஸ்ட் 33 to 38 minutes. A cancellation fee may applied for this order அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. Assigning a delivery partner may take longer than usual due to some circumstances அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ டெலிவரி பார்ட்னரும் அவங்க வந்து அசைன் பண்ணல. 9:40க்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறேன். வித்தின் 30 செகண்ட்ஸில் வந்து அந்த ஆர்டரை வந்து கேன்சல் பண்ண ட்ரை பண்ணுறேன். அந்த பட்டனை தூக்கிட்டாங்க. சாட்டில் போய்ட்டு சாட்லேருந்து வரதுக்குள்ளே 2-3 மினிட்ஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா உங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து கேன்சல் பண்ண முடியாது அப்படின்றாங்க. அதை மீறி நீங்கள் கேன்சல் பண்ணணுன்னு சொன்னீங்கன்னா அடுத்த ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறப்போ அந்த என்ன பில் அமௌண்ட்டை அதை நீங்கள் வந்து கட்டியே ஆகணும், கேன்சலேஷன் ஃபீயாக. அப்போ தான் உங்களால் ஆர்டரே வந்து ப்ளேஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து சிஓடி ஆப்ஷனை வந்து நாங்கள் பிளாக் பண்ணிட்டோம், நீங்கள் அடுத்த ஆர்டர் வந்து ஆன்லைனில் தான் பே பண்ணி வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமரே வந்து பனிஷ் பண்ணுற மாதிரி இருக்குது அவங்க பண்ணுறது. ஸோ ஆஸ் அ கஸ்டமராக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே டிசப்பாயிண்டடாக இருந்துச்சு அவங்க சர்வீஸில். ஏன்னா வந்து ஸ்விக்கியை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய வாட்டி ஆர்டர் பண்ணியிருப்போம். நானும் நிறைய வாட்டி ஆர்டர் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டாமார்ட்லேயுமே நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு காமன் மேனுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு பாலிசிஸ் வந்து அவங்க வச்சுருக்காங்க. அவங்ககிட்ட நான் கேட்குறேன், ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வித்தின் 30 செகண்ட்ஸில் நான் கேன்சல் பண்ணிட்டேன், தென் ஒய் ஐ ஹேவ் டு பே தி கேன்சலேஷன் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நான் கேட்குறேன். வீட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு குக் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டக்குன்னு நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ளே வந்து அந்த ஆர்டரை வந்து கேன்சல் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி அவங்களே செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்றாங்க வீட்லேயே. ஸோ நம்ம இந்த ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேன்சலேஷன் தேடுறேன். அந்த பட்டனே இல்லை, அந்த ஆப்ஷனே இல்லை. இப்போ வந்து ஸ்விக்கியில் வந்து அந்த பாலிசி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்காது. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கூப்பன் அப்ளை பண்ணாமல் விட்டுருப்பீங்க. பேக்கில் போய்ட்டு இப்போ ஆர்டர் போட்டு டக்குனு ஐயோ அந்த கூப்பன் அப்ளை பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரிவர்ஸில் போய்ட்டு திரும்ப ஃப்ரண்ட்டில் வரத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிடும். ஒன்ஸ் உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு. நீங்கள் அந்த ஆர்டரை வாங்கி சாப்பிட்டு தான் ஆகணுன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸ்விக்கியில். ஸோ இந்த ஒரு பாலிசி வந்து கரெக்டாக இருக்கா அவங்க சைட்லேருந்து? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆஸ் எ வியூவராக, ஆஸ் எ கஸ்டமராக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ அவங்க சொல்கிறாங்க டெலிவரி பார்ட்னர் அசைன் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகுது டியூ டு சம் சர்க்கம்ஸ்டான்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கஸ்டமர் வந்து அந்த ஒரு டிலே மட்டும் ஏற்றுக்கணும் அப்படின்றாங்க. பட் நம்ம இப்போ வந்து ஒரு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு வித்தின் 30 செகண்ட்ஸ்க்குள்ளே வந்து ஐயோ வேணான்ட்டாங்களே டக்குன்னு ஆர்டரை கேன்சல் பண்ண ட்ரை பண்ணுறப்போ கேன்சலேஷனே பண்ண முடியாது, ஆர்டர் போட்டதை வாங்கி சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயன்றதை நீங்களே சொல்லுங்கள். அந்த பாலிசி லிங்கை வேறு எனக்கு அனுப்புகிறாங்க. நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு போடுறேன். அவங்க கூட நான் சேட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நான் போடுறேன் பாருங்கள். ஸோ அந்த பாலிசி அப்டேட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் ஆர்டர் ஸ்விக்கியில் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் நாட் கேன்சல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது எந்த விதத்தில் நியாயம்? தேர் மஸ்ட் பி சம் ஃப்ளெக்சிபிலிட்டி ஃபார் த கஸ்டமர் ஹூ ஆர் யூஸிங் த ஆப். ஆனால் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியே இல்லாமல் திணிக்கிறாங்க. ஆர்டர் போட்டியா வாங்கி சாப்பிடு, அடுத்த வாட்டி ஆர்டர் பண்ணுறப்போ கேன்சலேஷன் ஃபீயை கட்டு, அப்போ தான் நாங்கள் வந்து டெலிவரி பண்ணுவோம். அதுவும் வந்து சிஓடி கிடையாது, உங்களுக்கு சிஓடிலாம் கொடுக்க முடியாது, ஆன்லைனில் பே பண்ணிக்கோங்க அப்படின்றது வந்து இட்ஸ் லைக் அ பனிஷ்மெண்ட் தே ஆர் கிவிங் டு அ கஸ்டமர் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம ஆர்டர் பண்ணிவிட்டு டெலிவரி பர்சன் வந்து வீட்டுக்கு வந்து கொடுக்குறப்போ எனக்கு வேணாங்க கேன்சலுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் காசு கொடுக்காமல் சண்டை போட்டால் அது வேறு. இல்லை ஆர்டர் பண்ணிவிட்டு ஒரு 5-10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் கழிச்சு ரெஸ்டாரண்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் டெலிவரி பார்ட்னர் அசைன் ஆகி அந்த பர்சன் வந்து ஹோட்டலுக்கு போய் நின்றுட்டக்கப்புறம் நம்ம கேன்சல் சொன்னால் அது தப்பு. ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸில் கூட கேன்சல் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு உரிமை இல்லை, ஒரு கஸ்டமருக்கு உரிமை இல்லைன்னா அந்த பாலிசிஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா வந்து இப்போ ஸ்விக்கி அப்படிங்கிறது வந்து நம்ம ட்ரஸ்ட் பண்ணி தான் ஒரு பொருளை வந்து ஆர்டர் பண்ணுறோம், சாப்பிட்றோம். அதில் இருக்கக்கூடிய ரேட்டிங்ஸ் வந்து பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டை பிக் பண்ணி சாப்பிட்றோம் ஆர்டர் போட்டு. அதே மாதிரி தான் இன்ஸ்டாமார்ட்டுங்கிறதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு பேடான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் இன்றைக்கி ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அவங்ககிட்டேருந்து. ஐ எம் யூஸிங் ஸ்விக்கி ஃபார் மெனி இயர்ஸ் நவ்
அண்ட் இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஸப்பாயிண்டடான ஒரு சர்வீஸ் வந்து அவங்க சைட்லேருந்து இருந்திருக்கு. அண்ட் ஆல்சோ சப்போர்ட்லேயுமே வந்து அவங்களால இந்த ப்ராப்ளம் வந்து ரிசால்வே பண்ண முடியல. கேன்சல் யுவர் ஆர்டர்னு சொல்லிட்டு முன்னாடிலாம் இருக்கும். இன்னும் ஒரு 1 minute டைம் தருவாங்க. டைமர் ஓடிட்டே இருக்கும். யூ ஹேவ் 30 seconds டு கேன்சல் திஸ் ஆர்டர், யூ ஆர் 40 seconds அப்படின்னு ஒரு டைமர் ஓடும்ல. இப்போ அந்த ஃபீச்சரே இல்லை, அந்த பட்டனே இல்லை. ஒன்ஸ் யூ ஆர்டர் இஸ் பிளேஸ், இட்ஸ் பிளேஸ், தட்ஸ் இட். யூ ஹேவ் டு கெட் தி ஆர்டர் அண்ட் யூ ஹேவ் டு ஈட் த ஃபுட் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொண்டு வந்துட்டாங்க. திஸ் இஸ் சம்திங் டு பி அட்ரஸ் அண்ட் ஷேர்ட் வித் பீப்புள் அப்படிங்கிறனால தான் நான் வந்து இதை ஷேரே பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்டை நம்ம வந்து சாப்பிடவும் இல்லை. 268 rupees வந்து எனக்கு கேன்சலேஷன் ஃபீ வந்து போட்டிருக்கிறாங்க. நான் ஆர்டர் பண்ண ஃபுட்டும் வேணான்னு சொல்லிட்டேன். நான் சாப்பிடவும் இல்லை அந்த ஃபுட்டை. இதுக்கு அடுத்த ஆர்டரில் வந்து அதை நான் கேன்சலேஷன் ஃபீயாக அந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வித்தின் 30 seconds கேன்சல் பண்ண ட்ரை பண்ணேன். எனக்கு அந்த கேன்சலேஷன் பட்டனே அங்கே இல்லை. சேட் மூலயமா போய் அந்த சேட் பர்சன் வந்து அசைன் ஆகி அவங்க வந்து எங்ககிட்ட பேச ஆரம்பித்து வெயிட் அ மினிட், என்ன பிரச்சனைன்னு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் நம்மளை ஹோல்டு போடுறாங்க. அவங்க போய் பார்த்துட்டு வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம், என்ன மேட்டர்னு அவங்க போயிட்டு வரதுக்குள்ளே ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 minutes அப்புறம் வந்து உங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாதுன்றாங்க. ஏதோ ஒரு ஆக்சிடென்ஷியலாக நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஆர்டர் ப்ளேஸ் பண்ண கையோட வித்தின் செகண்ட்ஸில் ஒரு கஸ்டமருக்கு வந்து கேன்சல் பண்ணக்கூடிய அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அவங்க கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? நீங்களே சொல்லுங்கள். அடுத்த வாட்டி ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆர்டர் பண்ணுங்கள். அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு Pulse Up and follow our official Instagram page Pulse Up Official. I'll see you guys in the next video. Bye.